செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 8th தமிழுக்கான அஃபீஷியல் கோட்டில் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் தான் பார்த்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நம்மளுடைய சேனல் இன்னமும் ஏகப்பட்டவே சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களை தான் சொல்கிறேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கீழே அதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணிங்க, அதுதான் முக்கியமானது. அண்ட் வாட்ஸ்அப்பில் மறக்காம ஜாயின் பண்ணிங்க, அதில் உங்களுக்கான A to Z எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்டேட்ஸ் லீக் கொஸ்டின் எல்லாம் அதில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது, முடிஞ்சால் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்க நினைக்கிறப்பா. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வளவன் பேச விரும்பல. ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நானும் ஆன்சர் கீ உங்களுக்கு போடுறேன், அப்லோட் பண்ணுறேன் வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ 1 மார்க் பாருங்கள், 10 1 வேர்டு. ஓகேவா, லைட்டாக இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்குது. ஸோ வீடியோலாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ பிளராக இருக்குன்னு அப்படி நினைக்காதீங்க. இந்த PDF அப்படி தான் இருக்குது. நான் அடுத்த PDF பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக போடுறேன். ஓகேவா, அடுத்தது சப்ஜெக்ட்டுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் இருக்கலாம். ஓகேவா, அறியாமை நீக்கி அறிவை விளக்குவது என்ன? ஸோ 1 மார்க் பாருங்கள், எல்லாத்தையும் வச்ச டைம் பார்த்தாது, அப்படியே பாருங்கள் ஒரு 5 செகண்டு பாஸ் பண்ணிச்சு கூட பாருங்கள் பொறுமையாக. 1 மார்க்லாம். ஓகேவா, நம்ம அடுத்த டாபிக் போகலாம். ஸோ பார்த்துட்டிங்களா, அடுத்து கோடிட்டு எழுத நிரப்புக்க பாருங்கள். பார்த்துட்டிங்களா, ஆயுத எழுத்து பெருக்கும் இடம். ஸோ அடுத்து பொறுத்துக்க பாருங்கள், 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை. ஸோ இதெல்லாம் கரெக்டாக, அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் கீழே சைடில் இருக்குது, அதை கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா, அடுத்து பாருங்கள். ஸோ 2 மார்க்கு. ஓகேவா, செயல் 2 மார்க்கு, உடனே 2 மார்க்னு நினைக்கிறேன். அதில் நான் 5ல் 2 எழுதணும், இதுலேயும் 5ல் 2 எழுதணும். ஓகேவா, கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது? அழகிய மரம் எச்ச வகையை சேர்ந்தது, விளக்குக. யாருடைய உள்ளம் மாணிக்க கோயில் போன்றது? யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலம் தேவையில்லை? சான்றோர்க்கு புகழாவது யாது? இந்திய கல்வி நிலை பற்றி திருவிக்காக ஒருவனை யாவை? மருத்துவம் எப்பொழுது தொடங்கியது? ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து பாருங்க, இன்னொரு 2 மார்க்கு. முட்டி லட்சத்தை சான்றுடன் விளக்குக. தெரிநிலை வினைமுற்று எவ்வாறு காட்டும்? மெய்யெழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன? இதுவும் 2 மார்க் தான். அடுத்து 4 மார்க் பாருங்கள், சிறுவினா 34, 35, 36. ஒவ்வொன்றிலையும் 2 கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் ஒவ்வொன்று எழுதுனா போதும். ஓகேவா, மொத்தமாக நீங்கள் 3 எழுதணும். 3 × 12 மார்க். ஓகேவா, கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், சிந்தனை வினா. எவையேனும் 2க்கு மட்டும் இடையலி. 37, 38, 39. இந்த 2ல், இந்த 3ல் இதை 2 எழுதணும்ப்பா. ஓகேவா, மொத்தமாக 10 மார்க் உங்களுக்கு, 2 எழுதணும். ஓகேவா, நோயின்றி வாழ நாம் என்னென்ன வழிகளை கையாளலாம்? கல்வியின் பயன்களாக நீங்கள் கருதுவன யாவை? நீர் வளத்தினை காப்பாற்ற மேற்கொள்ள வேண்டிய செயல்களாக நீங்கள் கருதுவன யாவை? 3மே ஒன்றாத மாதிரி இருக்குது, ஏதோ 2 எழுதி விட்ருங்க. ஓகேவா, அடுத்து உடலின் உறுதி. இது வந்து உங்களுக்கு மனப்பாட பகுதி. கீழே பார்த்தீங்கன்னா விலங்கோடு என்ன டேஸ் தொடங்கும் குரல். ஓகேவா, இது வந்து திருக்குறள். ஓகேவா, அடுத்து பாருங்கள், கலைச்சொல் தருங்க. இது வந்து இலக்கண 2 மார்க்ஸ், 8 மார்க். மொத்தம் 5 கேட்டிருக்காங்களா? 6 கேட்டிருக்காங்க. 6ல் நீங்கள் 4 எழுதுனா போதும், 2 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா, கலைச்சொல் எழுதிருங்க. அப்புறம் உண்மை தொடரை, தமிழ் எண்களை எழுதுக. அப்புறம் சரியான மரபு சொல்லை பெற்று எழுதிடலாம். கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்து கடைசி 8 மார்க் உங்களுக்கு. ஓகேவா, 24 மார்க், ஒவ்வொன்றுக்கும் 8 மார்க்கு. மூலின் வலது இடது பாகங்களில் செயல்பாடுகள் பற்றி தொகுத்து எழுதுக. ஸோ தாய்மன் மீதான செவ்வினர்களின் பற்று குறித்து சியாட்டால் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. அப்புறம் கடைசி என்ன கேட்டிருக்காங்க, விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற ஒரு நண்பனுக்கு கடிதம் எழுதுக. ஸோ அது ரொம்ப ஈஸி, இதை விட்டுருங்க, இதை ஸ்கிப் பண்ணிட்டு இது எழுதிருங்க ஃபஸ்ட்டில் லாஸ்ட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா மீதி 2ம் நீங்கள் கொஞ்சம் படிச்சது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக படிச்சு எழுதிருங்க. ஓகேவா, ஸோ தட்சிப்பா வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் மறக்காம ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது, இப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறது மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அண்ட் முடிஞ்சால் இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட்சிப்பா வீடியோ பண்ணிக்கலாம். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.